அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/1/2025 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திதியை பரணி நட்சத்திரம் கார்த்திகை விரதம் சதுர்த்தி விரதம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். ஏப்ரல் 15ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகிறார். சனி பகவான் இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக மேஷ ராசிக்கு ஏழை சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்கு ஏழை சனி முடிவடைகின்றது. மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிவடைகின்றது. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பங்குனி உத்திரம் வருகின்றது. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளே பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் இந்திரன் மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் மணந்தார். நல்ல மன வாழ்க்கை வேண்டுவோர் இந்த பங்குனி உத்திரம் நாளில் விரதமிருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம். மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவரிடமும் நட்பாக பழகும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதுவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து முக்கியமான பிரச்சனைகளில் தீர்வு, புத்திரர் நலனில் அக்கறை செலுத்துதல், காரிய அனுகூலம், பாதியில் விட்ட பணிகளை செய்து முடித்தது, பூர்வீக சொத்து விவகாரங்களில் தாமதமாக தீர்வு கிடைப்பது ஆகியவற்றை கொடுத்திருப்பார். ஆனால் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வீடு, வாகனம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் அவரது சம கிரகமான குருவின் வீட்டில் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு செல்வதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் இல்லையே என்ற நிலை மாறுவதுடன் நல்ல பலனும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த நிதி உதவிகள் சரியான நேரத்திற்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். விருந்து போன்ற மனமகிழும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டி வரும். எதிரிகளின் தொல்லை குறையும். போட்டிகள் நீங்கும். பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுவரை நீங்கள் எடுத்த காரியங்களில் இருந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி அனைத்து காரியங்களையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தையும் மற்றும் காரியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அவர் தனது சம கிரகமான குருவின் வீட்டில் இருந்து பார்ப்பதால் பார்வை பலன் நன்மையை தரும். வீண் விவகாரங்களில் தலையிடுவது, அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பது, ஜாமீன் தருவது போன்றவற்றை தவிர்ப்பது நன்மை தரும். தேவையற்ற செலவுகள் வரலாம். பணவரத்து, வெளிநாட்டு பயணங்களுடன் தொடர்பான பணி, எடுத்த காரியத்தை செய்து முடிப்பது போன்றவற்றில் தாமதம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. நீண்ட தூரத்தில் இருந்து வர வேண்டிய தகவல் தாமதமானாலும் நல்ல பலனாக வரக்கூடும். இளைய சகோதரர் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் சற்று தாமதமாக கிடைக்கும். இன்சூரன்ஸ் தொடர்பான பணிகளில் தாமதத்திற்கு பிறகு நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதால் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்றும் உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். தொழில் வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன் உண்டு. புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதில் இருந்த தாமதங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவிகள் கிடைப்பதில் தாமதமானாலும் முடிவில் நன்மையே உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதுடன் வழக்கத்தை விட கூடுதலாக பணிபுரிய வேண்டி வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் முதலீடுகள் செய்வதில் கூடுதல் கவனம் தேவை. ஆடம்பர பொருட்களை வாங்குவதன் மூலம் திடீர் செலவுகள் வரலாம். வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்
சாதகமான பலனை தரும். பொருளாதார நிலை உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். மாணவர்கள் வகுப்பறையில் கவனத்தை சிதறவிடாமல் ஆசிரியர் பாடம் நடத்துவதை கவனிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உதவும். உயர்கல்வி கற்பவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது நன்மை தரும். ஆசிரியர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது வெற்றிக்கு உதவும். கேம்பஸ் இன்டர்வியூவில் வெற்றி அடைய கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் கும்பராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள். அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் முயற்சிக்காகவோ உறுதுணையாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை அகலும். இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறும். மேலும் மீன ராசியில் சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. அதே நேரம் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். கடந்த காலத்தில் வாங்கிய கடன் சுமை தீரும். இடம் பூமியை விற்க முன்வருவீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். மேலும் ஏப்ரல் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் ஏப்ரல் 7ஆம் தேதி கடகராசியில் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். சங்கிலி தொடர் போல கடன் சுமை வந்து கொண்டே இருக்கும். தொழில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மூட்டு வலி, முழங்கால் வலி என்று சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதும். குடும்ப சுமை கூடும். உறவினர் பகை உருவாகலாம். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத விதத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். பிரச்சனைகள் தலை தூக்கும் பொழுதே சரி செய்வது நல்லது. உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆன்மீக பயணங்கள் உருவாகும். பொதுநலவாதிகளுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஓரளவுதான் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் பயணம் தொடரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. விரயங்கள் அதிகரிக்கும் நேரம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.